வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் இன்றைக்கி ஸ்பெண்டர் 2018 லாஸ்ட்டு ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு வண்டி டெலிவரி கொடுக்குறோம். BS4 கார்பெட்டர் மாடல் வண்டி அப்படியே அவுட்லுக் காமிக்கலாம். டயர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே இன்ஜின் செல்ஃப் எல்லாமே சூப்பரான ஒரு வண்டி வந்து டெலிவரி கொடுக்குறோம். இவங்களை கொடுக்குறதுக்கான காரணம் ஒரு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எவ்வளோ வண்டி கொடுத்துருக்குறேன். ஆனால் இவங்க சூழ்நிலை மாதிரி நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க வந்து கேட்ட விதம் என்கிட்ட வந்து ஒன்று அவருங்க சொன்ன மனசே கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க சென்டிமெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி. ஸோ நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க கேட்ட ரேட்டு கொடுத்துட்டேன். அது அவங்களே கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம யாராருக்கெல்லாம் எப்படிலாம் கொடுக்குறோம், சில பேருக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது, சில பேர் ரேட்டில், சில பேர் குவாலிட்டியில், சில பேருக்கு ஃபைனான்ஸு, சில பேருக்கு கடன். ஸோ இப்படி கஸ்டமருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த சுச்சுவேஷன் நம்ம தேவைப்படுமோ அதை நம்ம நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணும், வீடியோ பார்க்கணும். நம்ம யாருக்கெல்லாம் எப்படி கொடுக்குறோம் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நேரில் உங்களுக்கு வர தோணும். அது மாதிரி தான் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்கேட்லேருந்து ஆரணி பொருள் திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இருக்குது. கண்டிப்பாக நேரில் ஒரு தாட்டி வந்து பாருங்கள். வீடியோ பார்க்கறதோட விட்டுறாதீங்க. சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை கேட்கலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஆமாம், உங்கள் நன்றி என் மேலே வச்சு இந்த நம்பிக்கையை கண்டிப்பாக எப்படிம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து இப்படி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்தேன். நான் என்னுடைய கஷ்டத்தை அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு வந்து முடியல, இது மாதிரி இவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைம்மா அவ்வளோ ரேட்டுக்கு வராதுனால அப்புறமேட்டு என்னுடைய சூழ்நிலை கேட்டுன்னு அவர் வந்து சரிம்மா அப்படின்ட்டு நாங்கள் கேட்ட ரேட்டுக்கு அவர் கொடுத்துட்டாரு. எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அண்ணா எனக்கு கொடு, நான் எனக்கு இது தானே வேணும்னு நான் உரிமையாக கேட்டேன். உரிமையாக கேட்ட உரிமையினால அவரும் கொடுத்துட்டாரு. ஏன்னா அண்ணன்ற உரிமை சரி எனக்கு தரீங்களான்னா தரமா ஆகட்டமா அப்படின்ட்டு அந்த ரேட்டுக்கு கொடுத்தாரு அவரும். அவர் சொன்ன ரேட்டு ஹை லெவலில் இருந்துச்சு. அதோட நான் சொன்ன கேட்டதுக்காக அவர் கொடுத்துட்டாரு. மார்க்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ஃபுல் கேரண்டியோட அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 8000 ரூபா தள்ளியே கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் அப்படி பண்ண முடியுமா? நிறைய பேர் வீடியோ அவங்களுக்கு கொடுத்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம ரேட்டு சொல்ல முடியல. ஏன்னா வாங்கின கஸ்டமர் இங்கே தான் இருக்காங்க, கொடுத்த நானும் இருக்கேன். அசலேருந்தே அவங்க 8000 ரூபா தள்ளி கொடுத்து அதுக்கான காரணம் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து சொன்ன விதங்கள் அந்த மாதிரி. ஸோ யுவராஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல போகிறது இல்லை. ஏதோ ஒரு சிலர் தான் தேவைப்படும் அந்த மாதிரி சொல்ல. அந்த மாதிரி வாங்க நம்ம பண்ணித்தரோம். ரொம்பவும் பெஸ்ட்டான அவங்க திருப்தியாக உரிமையாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நீங்கள் ஒரு சொந்த தங்கச்சி மாதிரி நினச்சிக்க நீங்கள் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாண்டி கொடுத்துருக்குறோம். நேரில் வாங்க. யாராருக்கு எப்படி எந்த வகையில் நம்ம உதவணுமோ அந்த வகையில் திமிரி யுவராஜ் பைக்ஸ் உதவிட்டு இருக்கோம். நேரில் வாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டைம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோலாம் உண்மையாக பொய்யான்றதை நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள்.